இந்த டாக் வீட்டுக்குள்ளேயே யூரின் போயிடுது. ஆனா அப்ப கூட அதோடைய ஓனர் அதை திட்டவே மாட்டாரு. ஏன்னா அது ரொம்ப வருஷமா அவர் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவர் அதை தூக்கிட்டு போய் தன்னுடைய மடியில படுக்க வச்சு அதுக்கு பாசமா தடவி கொடுக்கறாரு. அந்த நாயும் அதோடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பாக்குது. ஆக்சுவலா என்னன்னா, இவர் இந்த நாயை குட்டில இருந்தே தூக்கிட்டு வந்து வளர்த்து இருப்பாரு. அதுக்கு யூரின் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதை வேகமா தூக்கிட்டு போய் வெளியில விடுவாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆயும் அது அங்க யூரின் போகவே போகாது. சரி போகலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்த அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ளேயே யூரின் போயிடும். ஆனா அப்ப கூட அவரு அந்த நாய்க்குட்டி மேல கோவமே பட மாட்டாரு. ரொம்ப பாசமா பாத்துப்பாரு. ஆக்சுவலா இவர் ஒரு கார் ரேசர். இவரு அந்த இடத்துக்குலாம் அவருடைய டாக கூட்டிட்டு போவாரு. அவர் எப்பெல்லாம் அந்த டாக கூட்டிட்டு போறாரோ அப்பெல்லாம் ஒரு ரேஸ்ல வின் பண்ணவும் செஞ்சிருவாரு. அதனால அவருக்கு அந்த டாக இன்னும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவும் செஞ்சுக்கிறாரு. அவங்க பிரெக்னன்ட் ஆன உடனே அந்த டாக் அவங்க கூடவும் நல்லா பாசமா பழக ஆரம்பிச்சிடுது. அவங்க ஒரு வழியா ஒரு குழந்தையும் பெத்தெடுத்துறாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க ஒரு காட்டு பகுதியில நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்து இறந்து போயிடுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த